வணக்கம் அன்பு நேர்களே. ரொம்ப அற்புதமான கதைக்களத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றைக்கி என்ன கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாதாரண களிமண்ணை வச்சு அழகிய கலைப்பொருளை செய்யும் ஒரு முதியவரோட கதையை தான் பார்க்க போகிறோம். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? அது ஒரு பழமையான கிராமம். அங்கே அழகப்பன் அப்படிங்கிற குயவன் வாழ்ந்துட்டு வந்தான். அவனுக்கு களிமண்ணை உயிர்ப்பிக்கும் வித்தை அத்துபடி அப்படின்னு சொல்லலாம். அவனது சக்கரத்தில் இருந்து உருவாகும் பானை, குடம் ஒவ்வொன்றும் ஊர்களில் இருக்கும் மக்களோட வீடுகளை அலங்கரிச்சது. ஒரு நாள் தன் கைவண்ணத்தில் மிக நேர்த்தியான ஒரு பெரிய மண்பானையை செஞ்சான் அழகப்பன். அதனை பலரும் பாராட்டினாங்க. ஆனால் அவனுக்குள்ளார ஒரு சிறு ஆதங்கம். அது என்னன்னா, இத்தனை அழகாக செய்யும் என் கைத்திறமை ஏழை ஒருவரின் வீட்டில் மட்டுமே சென்று முடியுதே, இதுவே அரண்மனை போன்ற பெரிய மாளிகையை சென்றடையாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம்தான் அவனுக்குள்ளார இருந்தது. சில மாதங்கள் கழித்து அவனது கைத்திறமையை கேள்விப்பட்ட அரண்மனை அதிகாரி ஒருத்தர் அவன்கிட்ட பெரிய அலங்கார பானையை செய்ய ஆணையிட்டார். மிகுந்த மகிழ்ச்சியோட தன் வியர்வையையும் திறமையையும் ஒன்று திரட்டி பல புதிய வடிவமைப்புகளில் பானைகளை செஞ்சு கொடுத்தான். அவனுடைய பல நாள் கனவல்லவா, அரண்மனையில் இருந்து அவனுக்கு நல்ல வருமானமும் கிடைச்சது. ஆனால் அவன் எதிர்பார்த்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் அங்கே அவனுக்கு கிடைக்கவே இல்லைங்க. ஏழைகளோட குடிசைகளில் அவனது பானைகளில் நீர் அருந்தி மக்கள் காட்டும் அன்பும் புன்னகையும் அரண்மனையில் கிடைக்கல அப்படிங்கிறத அவன் உணர்ந்தான். தான் உருவாக்கிய பானை எங்கே இருக்குது அப்படிங்கிறதோட அது யாருக்கு பயன்படுது அப்படிங்கிறதுல தான் கலையோட உண்மையான மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத அழகப்பன் புரிஞ்சுக்கிட்டார். அன்றில் இருந்து அன்னையில் இருந்து அரண்மனை மோகத்தை விடுத்து மீண்டும் தன் மண் சக்கரத்தின் முன் அமர்ந்தார். மக்களோட தேவைகளுக்கான மண்பாண்டங்களை உருவாக்குவதையே தன் வாழ்க்கையோட பெரும் பேராக கருதினார் அவர். கதையின் நீதி என்ன அப்படின்னா, எந்த ஒரு கலையும் அது மக்களுக்கு பயன்படும் போது தான் முழுமையான அர்த்தத்தை பெறுகிறது. சுயநலமில்லாத சேவையே உண்மையான மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமான இந்த கதையின் மூலம் நாம் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ரொம்ப அழகான இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அன்பு நேயர்களே. மீண்டும் பிறிதொரு கதைக்களத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. மறக்கும் அன்பு நேய சொந்தங்களே, நன்றி நேயர்களே.